கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு பாதிப்பு ஆபத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சபையில் நல்ல உற்சாகமாக ஓடுறாங்க, கொஞ்ச காலம் நல்ல ஒரு வாஞ்சையாக ஆர்வமாக ஓடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டம் அப்படியே குறைஞ்சிருது, அவங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிருது. சபையிலே அவங்க சேர்ந்து அந்த பங்களிப்பு ஊழியத்தின் பாதைகள் எல்லாமே குறைஞ்சிருது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அப்படியே பாதிக்கப்பட்டு ஏனோதானோன்னு இருக்கிற நிலைமை, அல்லது சில நேரங்களில் சபையை விட்டு பிரிஞ்சு போகிற நிலைமைகளை பார்க்குறோம். ஏன் இப்படி ஒரு நன்றாக ஆரம்பித்த ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் போராட்டம்? இந்த நாளில் சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ தேவனுடைய சபையில் நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவங்கள கர்த்தர் தான் சபைக்குள்ளே கொண்டு வராருன்னு பார்க்குறோம். கர்த்தர் தான் சபையினுடைய தலையாக இருக்கிறார், சிரசாக இருக்கிறார். அவர் தான் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். விசுவாசிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி அவர் உயிரை கொடுத்த தேவன். அப்போ இந்த தேவன் ஒரு நோக்கத்தோட சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். சபைக்குள்ளே கொண்டு வருவது தேவனுடைய வேலை. சபைக்குள்ளேருந்து நம்மளை தந்திரமாக பிரித்து நம்ம வெளியே கொண்டு போவது சாத்தானுடைய வேலை. நாம் தேவனுக்கும் தேவ ஆவியானவருக்கும் பூரணமாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வழி நடக்கப்பட வேண்டியது மிக அவசியம். நாம் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நாம் சத்ருவும் நம்மளை வழிநடத்த முடியும், சத்ருவும் நம்மளை தாக்க முடியும், சத்ரு நம்மளை வழி விலக பண்ண முடியும். சில காரியங்களை, சில பிரச்சனைகளை இந்த நாளில் நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சபைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா தேவன் மட்டும்தான். தேவனை நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக அநேக வேளைகளில் நம்ம ஊழியக்காரங்களை அல்லது சபையில் நம்மளை ரொம்ப அன்பாக விசாரிக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகளை நோக்கி பார்க்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. அது ஒரு மனித இயல்பு. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி சப்பானி தேவாலயத்தினுடைய அந்த அலங்கார வாசனையில் உட்கார்ந்து அவன் பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக அங்கே மத்தியானம் 3 மணி ஜெபத்துக்கு போகிறாங்க. யாரெல்லாம் போகிறா? தேவனுடைய மனுஷனாகிய பேதுரு போகிறார். பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும் பொழுது அவர்களை நோக்கி பார்க்கிறான். பாருங்க, பேதுரு நல்லா அழகா சொல்றார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பேதுரு நல்லா அழகா சொல்றார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். தேவனுடைய அப்போஸ்தலர்களாகிய அவர்கள் சொல்றாங்க எங்களை நோக்கிப்பார்னு. உடனே அவன் நோக்கி பார்க்குறான். எந்த எண்ணத்தோட நோக்கி பார்க்குறான், எந்த எண்ணத்தோட நோக்கி பார்க்கணும், எந்த எண்ணத்தோட நோக்கி பார்க்க கூடாது என்பதை அடுத்து நோக்கி பார் என்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல, அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவனோ பிச்சைக்காரன், அவனுக்கு தேவை வைத்து சாப்பாடு, ஏதாவது செலவுக்கான பணம். ஆகவே அந்த வழியா போற வார எல்லாரிடத்திலும் அவன் நோக்கி பார்த்த காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு ஏதாவது கிடைக்கும், அவன் தனக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று நம்பி எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பேதுரு சொல்றாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி எங்கிட்ட காசோ பணமோ வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை. ஆனால் எங்களை நீ எதற்காக நோக்கி பார்க்கணும்? தேவனுடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அதன் மூலமாக உனக்கு ஒரு அற்புதத்தை நாங்கள் செய்ய முடியும். நீ வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள வரும் பொழுது பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரங்களையும் நோக்கி பார்க்க வேண்டிய நோக்கம் என்னன்னா, ஏதாகிலும் பண உதவி கிடைக்குமா? சிலர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாயிலும் பண உதவி கிடைக்குமா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று அங்கே பேதுரு சொன்னது போல அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய சபைக்குள்ள நம்ம வருவது பெரிய ஆபத்து. அந்த எதிர்பார்ப்போடு அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, பண நெருக்கடி, பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது மனித இயல்பு
தேவைகள் அதிகமாகும் பொழுது, கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, கடன்காரங்களுக்கு வட்டி இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கும் அப்படின்னா, யாராகிலும் உதவி செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா, ஏதாவது கிடைச்சிடாதா, இன்னைக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவ்வளவு தேவையா இருக்குது, இந்த தேவை சந்திக்கப்பட்டுறாதா, இந்த பாஸ்டர் கொடுத்துட மாட்டாரா, இந்த மூப்பர் கொடுத்துட மாட்டாரா, இந்த சகோதரன் இந்த சகோதரி கொடுத்துட மாட்டாங்க, நல்ல கார்ல வந்து இறங்குறாங்களே, இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா. மனித இயல்பு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை வைக்கும். அங்கதான் ஆபத்து இருக்குது. நீ எங்க இடத்துல நோக்கி பார்க்கிறது என்ன? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோதனையான அந்த சூழ்நிலைகள் ரொம்ப சவாலான காலங்கள். அதனாலதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சாலமோன் 2 மனு உம்மிடத்திலே கேட்கிறேன்கிறான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாகும் வரைக்கும், மரிக்கும் பரியந்தம் எனக்கு மறுக்காமல் அதை தாரும். என்ன 2 அப்ளிகேஷன் போடுற ஆண்டவரே. என்ன தெரியுமா? 1, மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு நீ தூரப்படுத்தும். வேண்டாம், மாய்மால நான் பண்ணிடக்கூடாது. பொய் ஒருபோது என்னுடைய உதடுகளில் இருந்து பொய் வந்துடவே கூடாது. ஸோ இந்த காரியத்தை அவன் முதலாவது கேட்குறான். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். 2வது கேட்குறான், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். பாருங்க, தரித்திரம் வேண்டான்னு சொல்லி கேட்கறது சரிதான், ஐஸ்வர்யம் வேண்டான்னு ஏன் கேட்கறது? இந்த 2மே எனக்கு ஆபத்து ஆண்டவரே. எனக்கு தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடாதீங்க. ஐஸ்வர்யம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் ரொம்ப வந்துட்டுன்னா பெருமை வந்துடும். பெருமை வந்துட்டுன்னா கர்த்தரை பின்பற்றுறதுக்கான ஆவிக்குரிய அனல் குறைஞ்சிரும். ஆண்டவரை பின்பற்றதை விட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னால போகக்கூடிய ஒரு ஆபத்து வந்துடும். கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயம் வந்துடும். எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். 2வது சொல்றேன், தரித்திரம் வேண்டாம். தரித்திரம் தாங்க ரொம்ப கொடிய ஒரு பெரிய சோதனை. என்னன்னா தரித்திரம். எனக்கு தரித்திரமே வேண்டாம். ஏன்னா நான் திருட வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அல்லது யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, நெருக்கடி வரும் பொழுது. இந்த சௌரன் இருக்கிறாரு, அவர் நல்ல ஒரு ஆசிரியர், கவர்மெண்ட் வேலை தானே பார்க்குறாரு, நல்ல பிஸ்னஸ் தானே, ஏகப்பட்ட டேர்ன் ஓவர் தானே, எவ்வளோ பணங்கள் வச்சிருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு ஏதாவது செய்யலாமா? அன்னைக்கு பார்த்து சபையில் செய்து வரும், நம்ம எல்லாரும் சகோதரர்கள், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யணும், நம்ம எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயவங்கள், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நல்லா அந்த செய்தியை கேட்ட உடனே இந்த செய்தி ஆவிக்குரிய விதமா நம்ம சிந்திக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சிந்திப்போம்? நம்முடைய தரித்திரம், நம்முடைய கஷ்ட நிலைமை, நம்முடைய கடன் பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், அன்னைக்கு இருக்கிற சிக்கலான சூழ்நிலைகள் மத்தியில் அவங்க உதவி செய்யலாம்ல, அவங்க தரலாம்ல. இப்படி ஒரு அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, போதகம் தான் பண்றாங்க, நடைமுறை வாழ்க்கையில் உண்மை இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் அதை செயல்படுத்தலை, நல்லா பிரசங்கம் பண்றாங்க, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதை யாரும் செயல்படுத்தலை என்று சொல்லி நாம் வஞ்சிக்கப்படுகிற, சாத்தானாலே வஞ்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நாம் சத்ருவால ஏமாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலை. எதற்காக சபைக்குள்ள வருகிறோம்? தேவனை அறிந்து கொள்ள, தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க, தேவன் நமக்கு அற்புதம் செய்யணும். அதை விட்டுட்டு மனிதர்களை நோக்கி பார்க்கிற அவங்க மிக பரிதாபமான நிலைமைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நான் சொல்றேன், எப்பா நீ பணம் கிடைக்குன்னு என்னை நோக்கி பார்க்காத, வெள்ளியும் போன இடத்துல இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கு தேவ வல்லமை, அதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அப்ப தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் தேவனுடைய சபையில நம்ம நோக்கி பார்க்கணும். ஏதாயிலும் கிடைக்கும், ஏதாயிலும் பண உதவி கிடைக்கும், அந்த வேண்டாம், அவிதமான ஒரு மாம்ச சிந்த வேண்டாம். அதனாலதான் கேட்கிறேன், அந்த தரித்திரம் வேண்டாம், இந்த கடன் பிரச்சனையில நான் இப்படி சிந்திக்கவே கூடாது. நமக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனாலும் கூட நம்முடைய சூழ்நிலை நம்மளை இவ்விதமாக பலிகடாவாக்குற நிலைமை. முடிவு என்ன? உற்சாகமா ஓடினவங்க, ஆண்டவருக்கா வைராக்கியமா நின்னவங்க, ஐயோ நான் என்னுடைய வருமானத்தெல்லாம் கூட நான் இழந்து வேலையை விட்டுட்டு சபைக்காக நான் ஊழியம் செஞ்சேனே, சபைக்காக ஓடுனேனே, சபையினுடைய கூட்டங்களுக்காக ஓடுனேனே, ஸ்பெஷல் மீட்டிங்காக நான் அதை செய்தேனே, இதை செய்தேனே, எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தேனே, இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தேவனை தவிர வேற யாரையும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. நீங்க வேற யாராயிலும் உதவி செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தா தேவனே அந்த மனிதர்கள், அந்த மக்கள் உதவி செய்ய விடாம ஆண்டவர் கண்களை மறைச்சிடுவார், இருதயத்தை அங்க மூடிடுவார், அவங்க இருதயம் திறக்காமலே போயிடும், உங்களை குறித்து அக்கறை இல்லாமலே ஆக்கிடுவார். ஏன்? நீங்க தேவனை நம்பாம, தேவனை சார்ந்து கொள்ளாம, தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட நீங்க தேவனுடைய சபைக்குள்ள வராம உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் வந்துவிட்டது. அருமையானது, எவ்வளவு ஆபத்து தெரியுமா?
மனுஷனை நோக்கி பார்த்து இப்போ நீங்கள் விழுந்து போயிட்டீங்க. இப்போ சோர்வு, சபைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருக்காக உற்சாகமாக ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டரை தேடி என்ன செய்ய, ஆண்டரை தேடி என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே நஷ்டம். அங்கே நஷ்டம், இங்கே நஷ்டம், பிள்ளையின் வாழ்க்கையில் நஷ்டம், குடும்பத்தில் போராட்டம், பலவிதமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வட்டி, ஐயோ எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன். இந்த அதிகமான நெருக்கடியில் நம்முடைய சிந்தை இவ்விதமாக ஒரு தாறுமாறாக போகக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதனால தான் கடைசியில் எப்படி ஆயிடுவோம், தேவனுடைய சபையை முறுமுறுக்கிறவங்களா, குறை சொல்கிறவங்களா, குற்றம் சாட்டுறவங்களா போயிடுவோம். சத்துருடைய வேலை என்ன? சபையை குறை சொல்லுவது சாத்தானுடைய வேலை. சபையை குற்றம் சாட்டுவது யாரு? சாத்தானுடைய வேலை. அவன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இரவும் பகலும் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறான் என்று வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவராலே நிறைஞ்சி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு பல, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பல, நம்முடைய தாளந்துகளை சபையில பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய சபையை முறுமுறுக்கிற சாத்தானுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வஞ்சகம்! எப்போ தேவனுடைய சபையை நம்ம குறை சொல்றோமோ, எப்போ தேவனுடைய சபையை நம்ம குற்றம் சாட்டுறோமோ, அப்பொழுது நம்ம சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே நம்ம ஆளாயிட்டோம். முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 32-33 வசனத்துல, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் சொல்லி நம்முடைய சுய பிரயோஜனத்தை தேடக்கூடிய ஒரு ஆபத்து சபைக்குள்ள இருக்குது. பவுல் அதில் கவனமா இருக்கிறார். சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு என்ன ஆதாயம்? எனக்கு யாரும் உதவி செய்யலை, என்னை யாரும் விசாரிக்கலை, எனக்கு பண உதவி தர வேண்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எதிர்பார்த்தது பண உதவியாக இருக்கும், ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லைங்க, விசாரணை இல்லை, ஒரு ஆறுதல் சொல்ல இல்லை, தேர்தல் சொல்ல ஆள் இல்லை. ஆறுதலும் தேர்தலும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பலத்தினால ஆறுதலையும் தேவனுடைய வசனத்தினால தேவனுடைய சமாதானத்தையும் பெற்று ஓடணும். விட்டுட்டோம், எங்கேயோ விட்டுட்டோம். எங்கே விட்டோம்? சுய பிரயோஜனத்தை தேடிட்டோம். கஷ்டம். அதனால தான் அவன் சொல்கிறான் நீதிமொழிகள் 37 மரிக்கும் பரியந்தம், சாகிற வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு மனுவை எனக்கு நீங்கள் கொடுக்கணும், சாக வரைக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். என்ன தெரியுமா? தரித்திரத்தை கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க. தரித்திரம் வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தரித்திரம் பயங்கரமான ஒரு காலகட்டம். எனக்கு அருமையானவர்களே, சாணி ஏறினா முளகம் வழுக்குமாங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலும் நொறுங்கு, எதை செஞ்சாலும் நஷ்டம், என்ன பண்ணினாலும் நஷ்டம், போராட்டம். என் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தமான பாரம் உண்டானது என்று சொல்லி அப்போஸ்தலர் 27 கப்பல் பயணத்தில் பவுல் சொல்ற மாதிரி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லாதபடி சுழல் காற்று அட்டிக்கிற மாதிரி அட்டிச்சு நொறுக்கி சின்னாபின்னமாயிரும். அது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களை யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஓடணுமே ஒழிய தேவனுடைய சபையை நடத்துகிறவங்கள, தேவனுடைய சபையை முறுமுறுக்கிறவங்களா நம்ம மாறிடக்கூடாது. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்னை பார்க்க வரல. ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களை பார்க்க வர்றது நல்லது தான், அது தேவனுடைய சபையில் செய்யப்பட வேண்டிய ஊழியம்தான். ஆனால் பார்க்க வரலன்னா கர்த்தர் அனுமதிச்சா தான் வர முடியும். கர்த்தர் அனுமதிக்கலைன்னா வரமாட்டாங்க. கர்த்தர் அனுமதிச்சா மட்டும்தான் ஒரு ஆள் நமக்கு நன்மை செய்வாங்க. கர்த்தர் அனுமதிச்சாதான் ஒரு உதவி கிடைக்கும். கர்த்தர் அனுமதிச்சாதான் ஒத்தாசை கிடைக்கும். லாசரு சுகவீனமா இருக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், உடனே வாங்க. கர்த்தர் போகலையே. கர்த்தர் 4 நாள் லேட் பண்ணி தான் போனார். அதுக்குள்ள அவன் மறிச்சிட்டான். அடக்கம் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிட்டு நாரும். அந்த நேரம் தான் போறார். அப்போ ஏன் சில நேரங்களில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். மார்த்தாளுக்கு கோபம், மரியாளுக்கு கோபம். ஆண்டவரே, நாங்கள் சொன்ன உடனே நீர் வந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். எங்கள் சகோதரன் மறிச்சதுக்கு நீங்க தான் காரணம். நாங்கள் சொன்னது எங்க பங்கை நாங்கள் கரெக்டாக செஞ்சிட்டோம். எங்களுடைய பகுதி உங்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சிட்டோம். நீங்க பொறுப்பா இல்லை, நீங்க அசட்டையா இருந்துட்டீங்க, நீங்க உண்மையா இல்லை.
நீங்கள் எங்களை நேசித்த நேசம் உண்மையானது இல்லை. அதனால தான் அசால்ட்டாக இருந்துட்டீங்க. உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு மற்ற வேலைகள் முக்கியமாக போயிடுச்சு இல்லை? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் பாருங்க, அழகான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை யோவான் 11 சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எந்த நினைக்கும் அறியாமல் வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் இழப்பு நஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம சபை மேல கோபம், ஜெபிக்கிறவங்க மேல கோபம், நம்மளை வழி நடத்துறவங்க மேல கோபம், அது மனித இயல்பு. ஆனா அங்கதான் நம்முடைய வீழ்ச்சியினுடைய கண்ணி, சத்துருடைய தந்திரம் அங்கதான் இருக்குது. தேவனுடைய சபை என்ன தாங்கலை, தேவனுடைய சபை எனக்கு உதவி செய்யலை, என்ன விசாரிக்கலை, நான் இத்தனை நாள் கடந்து ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டேன், ஒருத்தர் கூட வந்து என்ன பார்க்கல. எனக்கு அருமையானவர்கள, தேவனுடைய சபை எதற்காக இருக்கு? உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுக்காக இருக்கு. தேவனுடைய சபை எதுக்காக இருக்குது? உங்களை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புறதுக்கு எதுவாக தான் அது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளில் நாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையிலே நாம் எப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள் வரும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாட்களில் சபையை விட்டு விலகி போயிடாதீங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய சபையில் முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், குற்றம் சாட்டாமல் அமைதியாக இருங்க. இது ஒரு பயங்கரமான போராட்டத்தின் காலகட்டம். நீங்கள் அவசரப்பட்டு சபையை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களை சுற்றிலும் நிறைய கேள்விகள் இருக்கும். முதலாவது, அங்கே சத்துருக்கு அது இடமா போயிடும். ரெண்டாவது, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ அவங்க விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தடுமாறிடுவாங்க. பிள்ளைகள் அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. பிள்ளைகள் அவ்வளோ ஒரு உற்சாகமாக அர்ப்பணிப்போட சபைக்குள்ளே ஓடி வரும் பொழுது நீங்கள் சபையை குறை சொல்லிட்டு, குற்றம் சாட்டிட்டு, நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் சபைக்கு போகிற ஓட்டத்தை குறைக்க, சபைக்கு விரோதமாக பேச, சபையை விட்டே விலகி போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. பிள்ளைகளுடைய அந்த நஷ்டத்தை நம்ம ஈடுகட்டவே முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஒரு வாலிப ஸ்டேஜுக்கு வரும் பொழுது சபை தான் அவங்கள தாங்கி பிடிக்கும். சபை தான் அவங்கள சப்போர்ட்டுக்குள்ள அந்த ஆவிக்குரிய அந்த போராட்டம் அவங்களுக்கு வரும் பொழுது, வாலிபத்தில் பலவிதமான தாக்குதல்கள் வரும் பொழுது தேவனுடைய சபைக்குள்ள அந்த பிடிப்பு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த ஆலோசனை அவங்கள காப்பாற்றும். இப்போ கப்பலுக்கு நீங்கள் துடுப்பெல்லாம் எடுத்தாச்சு, பாய மரத்தெல்லாம் எடுத்தாச்சு, நீ கரை வந்து சேரு அப்படின்னு சொல்லி நட்ட நடு கடலில் தவிக்க விட்ட படகை போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிடும். காற்று அடிக்கிற திசையில் தான் அது போகும். அது ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் போக முடியாது. கடைசியில் அது கவிழ்ந்து போகலாம், அல்லது வேற ஏதாவது இடத்துல போய் கரை ஒதுங்கலாம். உடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஐயோ, பின்னாட்களில் நீங்கள் அதை சிலர் உணர்வடைகிறாங்க. அன்றைக்கி நான் தவறான முடிவு எடுத்துட்டேன், அதனால் நஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சு, என்னுடைய வளர்ச்சி போச்சு, என்னுடைய சாட்சி போச்சு, என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்துட்டேன் அப்படின்னு துக்கத்தோட சாட்சி சொல்கிற எத்தனையோ பேரை கேட்க முடியுது. எனக்கு அருமையானவர்களே, எச்சரிப்புண்டாக ஆண்டோடைய கிருபையினால் அன்போடு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தடுமாறுகிற வேலை வரும்போது சபையில் அமைதியாக இருங்க, சபைக்குள்ளே அடங்கி இருங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் பொறுமையாக இருங்க. அது ஒரு காலகட்டம். அந்த காலங்கள் வரும்பொழுது எப்படி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த மாதிரி அதிகமான ஒரு போராட்டத்தின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் அமைதியாக இருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும், கர்த்தருடைய கிருபை தாங்கும். நிச்சயமாக அதே சபை உங்களுக்கு ஆசீர்வாதமான சபையாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது தெருவில் கிடக்கிறான். யாருமே அவனுக்கு உதவி செஞ்சதாக பார்க்க முடியல. பயங்கர பருக்கள், ஊரல், புண்ணு, சாம்பல் அள்ளி போட்டு எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே ஆஸ்பத்திரிக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யாருமே வரல, சாப்பாடு கொடுத்த மாதிரி யாருமே தெரில. ஆனால் எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும்
அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இவங்கெல்லாம் எங்க போனாங்க? வேற்று கிரகத்துல தான் வந்தாங்க. அந்த நாட்டில் தான், அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனையான வேலைகள்ல யோபுவோட யாரும் உதவி செய்ய, ஆறுதல் சொல்ல இங்க ஒருத்தருமே வரல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேகர் வராங்க, சாப்பிட்றாங்க, அங்கலாய்க்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அவனுக்கு பொன் தங்க காசெல்லாம் கொடுத்து அவனுக்கு பாருங்க உதவி செய்யறத பார்க்குறோம். அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு உதவி கிடைக்காது, ஒரு ஆறுதல் கிடைக்காது. அந்த காலகட்டங்களில் யாருமே நம்மளை தேடி வரமாட்டாங்க. தனிமையா நம்ம கடந்து போக வேண்டியது ஒவ்வொரு பர்சனுடைய வாழ்க்கையிலும் சரி. ஸ்பர்ஜனா இருக்கட்டும், டிஎல் மூடியா இருக்கட்டும், வில்லியம் கேரியா இருக்கட்டும், தேவனுக்கா உண்மையா உத்தமா ஊழிய செய்கிற எந்த மகிமையான ஊழியக்காரனா இருக்கட்டும், இதுக்கு விதிவிலக்கே இல்லை. இந்த பாதையை, இந்த பள்ளத்தாக்க கடந்துதான் போகணும் யோபு போல. ஆனால் ஒரு காலம் வரும்போது எல்லாரும் வருவாங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் கர்த்தரை சந்தேகப்படாம, விசுவாசத்தை விட்டு விடாம, முறுமுறுக்காம, குறை சொல்லாம அமைதியா நீங்க தேவனுடைய சபைக்குள்ள அடங்கி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மகிமை வேற, உங்களுடைய ஜீவியத்தினுடைய தரம் வேற. அந்த காலகட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவன் உங்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவார். சபைக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக நடத்துவார். அவசரப்பட்டு நீங்க தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க. வேற மார்க்கங்களை தேடி போயிடாதீங்க. வேற மாய வழிபாடுகளை தேடி போயிடாதீங்க. தேவன் மேல, தேவன் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இந்த கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டு, இந்த சபை வேண்டான்னு சொல்லிட்டு வேற சபையில போய் உட்கார்ந்துடாதீங்க. சபைங்கிறது ஒரு கணவன் மனைவியினுடைய ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் சொல்றார். எப்படி ஒரு மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம 2 Corinthians 7 வாசிக்கிறோமோ, அதை போல ஒரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவன் தனக்கு வச்ச சபையை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் ஒரு கணவனை விட்டு கணவன் மனைவி பிரியக்கூடாது. அதே மாதிரி சபையை விட்டு விசுவாசிகள் பிரியவே கூடாது. தேவன் கட்டுகிற சபை, தேவன் தான் ரட்சித்தார், தேவன் தான் சபைக்குள்ள கொண்டு வந்தார், தேவன் தான் போஷிக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக சபைக்குள்ள வச்சிருக்கிறார். தேவனுடைய சபையை விட்டு நம்ம விலகவே கூடாது. தேவனுடைய சபையை விட்டு நம்ம பிரிஞ்சு போகவே கூடாது. ஏனென்றால் சத்துரு நம்மளை வஞ்சிப்பதற்கும், நம்மளை தேவனை விட்டு வழி விலக பண்ணி மாம்சத்துக்குரியவர்களாக நம்மளை மாற்றி நம்ம தேவனுக்கு விரோதமா பேசுறவங்களா மாறிடும். தேவனுடைய சபையை நம்ம குறை சொல்றோமே, அது தேவனுடைய சபை இல்லவா? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைங்கிறதே நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு நாள்ல அந்த சபையில எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்போம், அந்த சபையில எவ்வளவு உதவிகளை நம்ம வாங்கியிருப்போம், எவ்வளவு ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றிருப்போம், எவ்வளவு ஐக்கியம், எவ்வளவு பலன், எவ்வளவு ஜப உதவிகள், எவ்வளவு உபவாச ஜபங்கள், எல்லாம் அதெல்லாம் மறக்க செய்வான் சத்துரு. அப்படியே நம்முடைய மனதை அவன் மறக்கடிக்க பண்ணி இன்னைக்கு யாரும் எதுவும் செய்யலை, எதுவுமே நடக்காத போல அவன் சொல்லுவான், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, நீ எவ்வளவு உழைச்ச. அந்த மாதிரி சத்துரு உங்களுடைய சிந்தையில வந்து பேசும் பொழுது நீங்க சொல்லுங்க, அது கிருபைப்பா, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோட கூட இந்த தேவ கிருபை தான் அப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா தேவன் இன்னும் உங்களை வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்துவார். அல்லது ஐயோ அவனுக்குள்ளதெல்லாம் நான் வீணா காப்பாற்றினே, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கேட்டா என்னுடைய வாலிபர்களை வெறுமையா அனுப்பிட்டானே, இப்பவுமே பட்டயத்தினால அவன் எல்லாரையும் சர்வ சங்காரம் பண்ண போறேன்னு சொல்லி பட்டயத்தை உருவிக்கிட்டு நாபாலுக்கு விரோதமாய் போன தாவீதை போல நம்ம செயல்பற்றக்கூடாது. ஆண்டவர் அந்த நாட்கள்ல தேவன் அதற்கான பலனை தருவார். நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவிகள், தேவனுடைய சபையில நம்ம செய்கிற உதவிகள், ஊழியங்கள், தேவன் கட்டாயம் பலன் தருவார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே அப்பிரயோஜனமானவங்க, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய, அதை செய்தனே இதை செய்தனே, அப்படி உழைச்சனே இப்படி உழைச்சனே, எனக்கு பலன் இல்லையே, ஐயோ நான் இப்படி நான் ஏமாந்துட்டேனே. இல்லை, இது பிசாசுடைய தந்திரம், சாத்தானுடைய கண்ணி. ஆனால் அருமையானவர்களே, தேவன் பலன் கொடுக்கிற தேவன். தேவன் அந்த பலனை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த நாட்கள் அமைதியா இருங்க. எந்த விதத்திலும் தேவனுடைய சபைக்கு விரோதமா பேசவே மாட்டேன். எவ்வளவு சகிக்க முடியுமோ சகிப்பேன், எவ்வளவு பொறுத்து போக முடியுமோ பொறுத்து போவேன். என் தேவன் நீதியை நிலைநாட்டுவார். ஒரு நாள் மாறும், இந்த காலகட்டம் மாறும், அன்றைக்கு எல்லாம் மகிமையா நடக்கும்னு சொல்லி தேவனுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா செய்த ஊழியங்களை, ஐயோ நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்றது அது ஒரு மதீனம், அது ஒரு பெருமை.
அது ஒரு சாத்தானுடைய தந்திரம். சொல்லவே கூடாது. தேவனுடைய சபையிலே அப்படி ஊழியம் செஞ்சான். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்மளை பிரஸ்தாவப்படுத்துறோம், நம்ம செஞ்சதை நம்ம பிரஸ்தாவப்படுத்துறோம்னு சொன்னா நம்ம எங்கேயோ இடறிட்டோம், எங்கேயோ தவறிட்டோம், எங்கேயோ நம்ம விழுந்துட்டோம். நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்து அந்த நிலைமையிலிருந்து நீ எழும்பு. ஆண்டவருக்காக ஓடு. ஆதி செய்த கிரியை செய்துக்கிட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு கொடுக்குற காணிக்கை நிப்பாட்டிடாதீங்க. கோபம் கடினத்தில் இனி நான் இந்த சபைக்கு காணிக்கை கொடுக்க மாட்டேன், வேண்டாம். நீங்கள் மனுஷனுக்காக காணிக்கை கொடுத்தீங்க, கர்த்தருக்காக கொடுத்தீங்களா, மனுஷனுக்காக கொடுத்தீங்களா? ஆண்டுடைய ஊழியத்துக்காக கொடுத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்காக கொடுத்தீங்களா, அல்லது உங்களுக்கு பாராட்டு வரணுங்கிறதுக்காக கொடுத்தீங்களா? இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையா இருங்க. வேண்டாம். இப்பெல்லாம் நாங்கள் பேசுறதுனால தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. காணிக்கை வாங்குறதுக்காக சொல்லலை, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறத கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். இந்த கட்டத்தை உங்களுக்கு தான் அவர் தான் அனுமதிச்சிருக்காரு. அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு வரப்பண்ணின எல்லா தீங்கிற்காக தேவன் தான் அங்கே யோபுக்கு அந்த தீங்கை வரப்பண்ணினார் என்று சொல்லி இங்கே நம்ம யோபுல 42:11 பார்க்குறோம். கர்த்தர் அவனுக்கு வரப்பண்ணின எல்லா தீங்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் உங்களுக்கு வரப்பண்ணின தீங்குல உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கர்த்தர் கட்டாயம் வச்சிருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த நாளில் ஒரு கரும்புச்சாறு மிஷினுக்குள்ளே கொடுத்து பிழிஞ்சு எடுக்கிற சக்கையை போல் உங்களுடைய வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்டதை போல இருக்கும். இல்லை, கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். இதுக்கு பின்னால் தேவனுடைய கரம் இருக்குது. யாரும் நமக்கு உதவி செய்யல, ஆறுதல் சொல்லல, வருத்தப்படவே வேண்டாம். அதுக்கான 4 நேரத்தை வச்சிருக்கிற பாருங்க. அங்கலாய்க்கிறாங்க, ஐயோ துக்கிக்கிறோம், உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறீங்களே, எனக்கு தெரியாம போச்சுதே. தெரிஞ்சிருந்தாலும் கர்த்தர் அனுமதிச்சாதான் வர முடியும். பாருங்க, அவங்க எல்லாம் அந்த உண்மையான அன்பையும் ஆறுதலையும் வழங்குவதற்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சார். அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவனை குத்தி கிழிக்கிறதுக்கு, அவனை கேள்விகளால் குறை சொல்ல, குற்றம் சாட்ட அங்கே 3 பேரை அங்கே அனுப்புகிறார். அந்த 3 பேரும் அங்கே அதுக்குள்ள எலிகவும் சேர்ந்துக்கிறான். 4வது எலிகவும் சேர்ந்துக்கிறான். போட்டு, நீர் என்ன அவ்வளவு பெரிய சாட்சியான ஆளை எல்லாம் கரெக்டாக நடந்துட்டீரா, நீர் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக செஞ்சுட்டீரா, உம்முடைய அக்கறை உம்ம பாவம் தான் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் குத்தி கிழிக்கிறதுக்கான மனிதர்களை தான் தேவன் அந்த இடத்துல வச்சிருந்தார். அங்கலாய்ப்பதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, உதவி செய்வதற்கு உள்ள மனிதர்களெல்லாம் கர்த்தர் நிப்பாட்டிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய சபையை நம்ம இடறி போயிடக்கூடாது. யாருக்கும் இடரலற்றவர்களாக இருக்கு. தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் யாருக்காக இந்த வார்த்தையை அனுப்புறீங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள கட்டி எழுப்புங்க, உங்களுக்கு நல்ல ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்கள தூக்கி எடுங்க, சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். உடைய நாமம் மையப்படும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், அவருடைய தலையை உயர்த்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை கட்டுவாராக, அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவாராக. நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.